ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஜூலை மாதத்துக்கான இந்தியா பற்றின கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்காக கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக ஆர் மகாதேவன் மற்றும் கோடீஸ்வர் சிங்கிறவங்க 2 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் நியமனம் செய்யப்பட்டதை அடுத்து உச்சநீதிமன்றம் தனது முழு பலத்தை எட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் மொத்தம் அதிகபட்சமாக பார்த்தோம்னாக்கா 34 நீதிபதிகள் வரையே இருக்க முடியும். இவங்க 2 பேரும் நியமனம் செய்யப்பட்டதுக்கப்புறம் இப்போ 34 நீதிபதிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆர் மகாதேவன்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்தவங்க தான் ஆர் மகாதேவன். இவங்க என் கோடீஸ்வர் சிங் இவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவங்க. இவங்க மணிப்பூரை சேர்ந்தவங்க. மணிப்பூர்லேருந்து உச்சநீதிமன்றத்தில் பதவியேற்க உள்ள முதல் நீதிபதிங்கிற பெருமையை இவங்க பெறுறாங்க. 2 நீதிபதிகளுக்கும் பார்த்தோம்னா தலைமை நீதிபதியான TY சந்திரசூட் இவங்க தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட அனுமதிக்கப்பட்ட மொத்த நீதிபதிகள் எண்ணிக்கை 34. இவங்க 2 பேரும் இப்போ நியமனம் செய்யப்பட்டதில் அங்கே 34 நீதிபதிகள் இப்போ இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட பதவிக்காலம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 65 வயது. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயம். மறைந்த முன்னாள் தமிழக முதல்வரான கருணாநிதியின் நூற்றாண்டு பிறந்த நாள் 100 ரூபாய் நினைவு நாணயத்துக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கு. இந்த நாணயம் பார்த்தோம்னாக்கா 30 கிராம் எடை கொண்டது. 30 கிராம் எடை கொண்டது. இதில் பார்த்தோம்னாக்கா 50% வெள்ளி இருக்கும், 40% தாமிரம் இருக்கும், 5% நிக்கல், 5% துத்தநாகம் இதனாலும் இந்த நாணயத்தில் கலந்துருக்கும். 35 கிராம் எடை கொண்டது. அடுத்து பார்த்தோம்னா இந்த நாணயத்தோட விலை 2500 ரூபான்ட்டு மத்திய அரசு முடிவு செஞ்சுருக்கு. அடுத்து நாணயத்தோட ஒரு பக்கத்தில் பார்த்தோம்னாக்கா சிங்கத்தின் தலையோட அசோகத்தூண் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா சத்தியமேவ ஜெயதே பாரத்துங்கிற வார்த்தைகள் தேவநாகிரி எழுத்தில் இருக்கும். அடுத்து இந்தியாங்கிறது ஆங்கில எழுத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும். அடுத்த மறுபக்கம் பார்த்தோம்னாக்கா நாணயத்தோட மையத்தில் கருணாநிதி அவங்களோட உருவப்படம் இருக்கும். அதுக்கு கீழே அவங்க பயன்படுத்தின தமிழ் வெல்லுங்கிற வாசகம் இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னாக்கா கலைஞர் கருணாநிதி பிறந்த நூற்றாண்டு அந்த ஆண்டு 1924லேருந்து 2024 அப்படின்ட்டு தேவநாகிரி எழுத்துலையும் இருக்கும், ஆங்கில எழுத்துலையும் இடம்பெறும். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு தினத்துக்காக ₹100 ரூபாய் காயின் அது வெளியிட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா அக்னி வீரர்களுக்கு காவல்துறை உள்ளிட்ட பணிகளில் 10% ஒதுக்கீடுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா ஹரியானா. அக்னி வீரர்களுக்கு காவல்துறை சுரங்க பாதுகாப்பு பணிகளில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று ஹரியானா அரசு அறிவிச்சிருக்கு. அக்னிபாதை திட்டம்னா என்னன்னாக்கா அக்னிபாதை திட்டத்தின் கீழ் பணியமர்த்தப்படும் பணியாளர்கள் அக்னி வீரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டம் இந்திய அரசால் 2022 ஜூன் மாதத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. நடைமுறைக்கு வந்தது எப்போன்னு பார்த்தோம்னாக்கா 2022 செப்டம்பர் முதல் இது செயல்படுத்தப்பட்டது. அடுத்து ஹரியானா பற்றி ஜிகே பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஹரியானாவின் தலைநகர் சண்டிகர். முதல்வர் மனோகர்லால் கட்டார். ஆளுநர் சத்யதேவ் நாராயண் ஆர்யா. ஹரியானாங்கிறது கடவுளின் வசிப்பிடம் அப்படின்ட்டு பொருள்படும். ஹரியானா பார்த்தோம்னா 1966 நவம்பர் 1 கிழக்கு பஞ்சாப் மாகாணத்துலேருந்து தனி மாநிலமாக மாறியிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா வாக்காளர்களுக்கு முதன் முறையாக வாக்காளர் அடையாள அட்டையை வழங்கிய மாநிலமும் ஹரியானா தான். சொட்டு நீர் பாசனத்தை முதலாக அறிமுகப்படுத்திய மாநிலமும் ஹரியானா தான். மதிப்பு கூட்டு வரியான அதாவது வாட் வரியை நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலமும் ஹரியானா தான். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சத்ரபதி சிவாஜி பயன்படுத்திய புலி நகம் இது ஜூலை 19 இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. முகலாய தளபதி அப்சல் கானை கொல்றதுக்காக சத்ரபதி சிவாஜி பயன்படுத்திய வாக்னாக்குங்கிற புலி நகம் லண்டன்லேருந்து இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான ஒப்பந்தம்
போன வருஷம் நடந்துச்சு. லண்டனில் உள்ள விக்டோரியா ஆல்பர்ட் அருங்காட்சியகத்தில் உள்ள இந்த புலிநகத்தை 3 ஆண்டுகளுக்கு இந்தியா கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் கடந்த ஆண்டு அக்டோபரில் கையொப்பமாயிருக்கு. அதையடுத்து மகாராஷ்டிராவின் சதாரா நகரத்தில் உள்ள சிவாஜி அருங்காட்சியகத்தில் பாரம்பரிய சடங்குகள் செய்யப்பட்டு இந்த வாக்நாக்குங்கிற புலிநகம் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, முதல் முறையாக வெளிநாட்டில் மக்கள் மருந்தகம், நம்ம இந்தியாவின் மக்கள் மருந்தகம் முதலாக வெளிநாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த இடத்துலன்னு பார்த்தோம்னா மொரீஷியஸ். இந்தியாவின் முதல் வெளிநாட்டு மக்கள் மருந்தகத்தை ஜன் ஔஷதி கேந்திரா மொரீஷியஸில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திறந்து வச்சுருக்காங்க. முதல் முறையாக வெளிநாட்டில் மக்கள் மருந்தகம் எங்கன்னு பார்த்தோம்னாக்கா மொரீஷியஸ். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் யாருன்னு பார்த்தோம்னா வினய் குவாத்ரா. அமெரிக்க நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக வினய் குவாத்ரா நியமிக்கப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினய் குவாத்ரா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, நிலையான வளர்ச்சி இலக்குகளில் நம்ம தமிழகம் 13 இலக்குகளில் முன்னிலை வகிக்குது. நிதி ஆயோக் 2023-2024 நிதியாண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்குகள்ங்கிற குறியீட்டில் தமிழ்நாடு மொத்தம் 13 இலக்குகளில் முன்னிலை வகிக்குது. நிலையான வளர்ச்சி குறியீடுகளாக எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, வறுமையின்மை, பட்டினி ஒழிப்பு, ஆரோக்கியம், தரமான கல்வி, பாலின சமத்துவம் உள்ளிட்ட 17 இலக்குகளை தான் நிலையான வளர்ச்சி குறியீடாக ஐநா சபை நிர்ணயிச்சிருக்கு. இது 17ல் 13ல் நம்ம தமிழகம் முன்னிலை வகிக்குது. மொத்த இலக்குகளில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் மதிப்பெண் தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்குது. தேசிய சராசரி மதிப்பெண்கிறது 71ஆக இருக்குது. இப்போ தமிழ்நாடு 78 மதிப்பெண் பெற்றிருக்கு. நிலையான வளர்ச்சி இலக்குகளில் நம்ம தமிழகம் 13 இலக்குகளில் முன்னிலையில் இருக்குது. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, உலக பாரம்பரிய குழு கூட்டம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா தில்லியில். முதலாக உலக பாரம்பரிய குழு கூட்டம் இப்போ தில்லியில் நடந்திருக்கு. அதை பிரதமர் மோடி துவங்கி வச்சுருக்காங்க. உலக பாரம்பரிய குழுவின் கூட்டம் முதன்முறையாக தில்லியில் நடைபெறுகிறது. இது 46வது அமர்வை பிரதமர் மோடி துவங்கி வச்சுருக்காங்க. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய குழுவினால் பாரம்பரிய களங்கள் நிர்வகிக்கப்படுது. உலக பாரம்பரிய பட்டியலில் வைக்கப்பட வேண்டிய தலங்களை இந்த பாரம்பரிய குழு தான் தீர்மானிக்குது. யுனெஸ்கோனாக்கா ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பு தான் யுனெஸ்கோ. இது 1945 நவம்பர் 1 அப்போ உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நிறுவனம் இதன் உறுப்பு நாடுகளிடையே கல்வி, அறிவியல், பண்பாடு மற்றும் தொடர்பு துறைகளில் ஒத்துழைப்பை ஊக்குவித்து வருது. உலக பாரம்பரிய குழு கூட்டம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னாக்கா தில்லியில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, நிர்மலா சீதாராமன், நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் இவங்க பற்றினதான். இவங்க பார்த்தோம்னா தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செஞ்சு சாதனை படைச்சிருக்காங்க. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்து வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க. இது நான் அவங்க படிக்கிறதுக்கு முன்னாடி எழுதுனது. அதனால் நான் எல்லாம் நடக்க இருக்கிறதா எழுதியிருப்பேன். இது இப்போ அவங்க தாக்கல் செஞ்சுட்டாங்க. ஜூலை 24 தாக்கல் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதன் மூலம் தொடர்ச்சியாக 5 முறை முழு பட்ஜெட்டும் 1 முறை இடைக்கால பட்ஜெட்டும் தாக்கல் செய்த முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாயின் சாதனையை இவங்க முறியடிச்சிருக்காங்க. ஜூலை 23ஆம் தேதி பார்த்தோம்னாக்கா 2024-2025 நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க. நாட்டின் முழு நேர நிதியமைச்சராக இவங்க எப்போ பொறுப்பேற்றாங்கன்னு பார்த்தோம்னாக்கா 2019 நியமிக்கப்பட்டாங்க. அதன் முதல் தொடர்ந்து 4 முழு பட்ஜெட்டையும் நிகழாண்டு பிப்ரவரியில் இடைக்கால பட்ஜெட்டையும் தாக்கல் செஞ்சுருக்காங்க. ப்ளஸ் இப்போ ஒன்று. அப்போ மொத்தம் இவங்க 5 முழு பட்ஜெட், ஒரு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செஞ்சு இவங்க சாதனை படைச்சிருக்காங்க.
அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து தேசிய மின் ஆளுமை விருது யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா நம்ம தமிழரான வாரணாசியில் கலெக்டரான ராஜலிங்கம் இவங்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க தேசிய மின் ஆளுமை விருது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி மாவட்ட ஆட்சியரான ராஜலிங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க தேசிய மின் ஆளுமை விருது. தமிழரான வாரணாசி ஆட்சியர் ராஜலிங்கம் தலைமையிலான அதிகாரிகள் குழுவுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய அளவிலான மின் ஆளுமை விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா நடப்பு ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வந்து 7% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டின் பொருளாதாரம் நடப்பு ஆண்டில் 6.7% முதல் 7% இருக்கும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வந்து 7% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.